பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பேசிய இரண்டாம் வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருடைய இரண்டாம் வார்த்தை நாம் வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். லூக்கா 23:43. எடுத்தவர்கள் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா ஏசப்பா வந்து 2 விஷயம் அதில் வந்து காட்டுறாரு. என்னன்னா, மொதல் விஷயம் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏசப்பா வந்துட்டு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு பிளெயினாக அந்த சென்டென்ஸை முடிக்கல. நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே, அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட். அவர் என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது காட் இஸ் ப்ராமிசிங் தட் தீஃப். நான் வந்து உனக்கு மெய்யாகவே சொல்றேன். இதை வந்து நான் வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்த்தேன். வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஏசப்பா இந்த மெய்யாகவேன்ற வார்த்தை எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, வெரிலி, ட்ரூலி, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ற வார்த்தைங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏசப்பா அந்த திருடனுக்கு வெறுமா வந்துட்டு நான் உன்னை வந்து பரதேசில் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், நீ என்னோட கூட இருப்ப என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த 2ஆம் வார்த்தையை குறித்து இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். லூக்கா 23 அதிகாரம் வசனங்கள் 39 43 வரை வாசிப்போம். ஆமென். ஸோ இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பகுதி. இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏசப்பா 6 நாள் அடிக்கப்பட்டு அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை வந்து சிலுவையில் அறையிறாங்க. அப்போ வந்துட்டு ஏசப்பா மாத்திர சிலுவையில் அறையாம ஏசப்பாவுக்கு 2 ஈதர் சைட்ஸ்லையும் 2 கல்வர்களை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் மொத்த சிலுவையில் அறையப்பட்டது 3 பேர். அதில் ஒரு கல்வன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏசப்பாவை இகழ்ந்து பேசுகிறான். நீங்கள் தான் கர்த்தராமே, நீங்கள் தான் கர்த்தர்னு சொல்கிறாங்களே, நீர் கர்த்தரானால் நீங்கள் உங்களையும் ரட்சித்துக்கோங்க, எங்களையும் ரட்சித்துக்கொள்ளுங்க. ஸோ அவன் வந்து அந்த இடத்துல ஏசப்பாவை ஒரு மாதிரி இகழ்ந்து பேசுகிறான், அவரை மார்க் பண்ணுறான். அந்த நேரத்தில் அவருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு கல்வன் என்ன பண்ணுறான், அவனும் 2 பேரும் கல்வர்கள் தான். ஸோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க, திருடி இருப்பாங்க. இவ்வளோ பாவங்கள் செஞ்ச அந்த 2 பேரும் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து இகழ்ந்து பேசுகிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருக்கோம், இந்த நேரத்தில் உனக்கு தேவ பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து கூட உனக்கு தேவ பயம் கிடையாதா? லாஸ்ட் மினிட்ல கூட உனக்கு அந்த பயம் கிடையாதா? அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், we deserve this punishment. நம்ம இவ்வளோ திருடி இருக்கோம், இவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ பாவங்கள் நம்ம வந்து காடுக்கு எதிராக நம்ம பண்ணியிருக்கோம். we deserve this punishment. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்க இந்த இவர் வந்துட்டு எந்த ஒரு பாவமே பண்ணலை, பாவத்தோட நிழல் கூட படாத அளவுக்கு ஏசப்பா அவ்வளோ ஹோலியாக இருந்திருக்காரு. அவர் நம்ம கூட வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, அவரை போய் நீ வந்து மார்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்கிறான். அப்புறம் வந்து அந்த இடத்துல அவன் இருதயம் வந்து குத்தப்படுது. இந்த மாதிரி இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் அவனால் வந்து மனமாறி அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் லாஸ்ட் இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் இறக்க போகிறான். அந்த நேரத்தில் ஏசப்பாவை அறிஞ்சு கொண்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் ரீகால் பண்ணி ஏசப்பா கிட்ட இன்டெரக்டாக அவன் ஒரு வார்த்தை கேட்குறான். என்னன்னா, ஏசப்பா நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினச்சிக்கோங்க. அவன் ரொம்பலாம் கேட்கல, கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏசப்பா கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னா அவர்
ரெட்டத்தனையாக கிடையாது, இடம் கொள்ளாத மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன். ஸோ அவன் ரொம்ப அழகான, ரொம்ப ஞானமாக ஒரு வார்த்தை கேட்குறான். நீர் வரும்போது உம்முடைய ஏன்னா அவனுக்கு தெரியும் அது வந்து 1000 வருட அரசாட்சினும் போது கண்டிப்பாக அது வந்து இட்டர்னல் சால்வேஷன் அங்கே. ஸோ அவன் வந்து ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை தான் அவன் கேட்குறான். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய, இந்த பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்படின்றது நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்குறோம்? கல்வன் கிட்ட இருந்தானா? இல்லை. நம்ம கீழ்ப்படிதல் வந்துட்டு இதில் ஏசப்பா கிட்ட இருந்து கற்றுக்கணும். நாம் வாசிப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 2:8. ஆமென். ஸோ இதில் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசப்பா மனுஷனோட ரூபமாகி, ஏசப்பா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் காட். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனோட ரூபம் எடுத்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையோட மரண பரியந்தம், நாட் ஜஸ்ட் டெத், அன்டில் சிலுவையோட மரண பரியந்தம் வரைக்குமே அவர் கீழ்ப்படிந்தவராகி, விச் மீன்ஸ் அவருக்கு என்ன சித்தம் வந்து அவருக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்துச்சோ அதுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராகி அவர் ஒப்பு கொடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஸோ ஏசப்பாவோட பிள்ளைகள், நம்ம ஏசப்பாவை ஏற்று இருக்கிறோம் அப்படின்னா அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நாம முடிவு பரியந்தம் நம்ம காடுக்கு கீழ்ப்படியணும். அவர் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் கர்த்தரோட பிள்ளைகளாக நம்ம எண்ணப்படுவோம். அடுத்ததாக வாசிப்போம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எபிரேயர் 5:8-9. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. அவர் குமாரனாக இருந்தும், விச் மீன்ஸ் அவர் வந்து சன் ஆஃப் காடாக இருந்தும் அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை வந்து கற்றுக்கொண்டு, அதாவது ஏசப்பா நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறாரு. என் பிள்ளைனா நீ கீழ்ப்படிஞ்சு நான் சொல்கிற காரியங்களை நீ செய்யணும். காட் வந்து இப்போது பூமிக்கு வந்து அவர் இவ்வளோ பாடுகள் பட்டு அவர் தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினது வந்து சும்மா கிடையாது. நம்மளோட பாவங்களுக்காகவும் நம்மளோட அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறதுக்காக மனுஷ ரூபம் எடுத்து இவ்வளோ பாடுகள் பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கார். ஸோ அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா முதலாவது அவருக்கு கீழ்ப்படியணும். அது என்ன காரியமாக இருந்தாலும் ஏசப்பா நோன்னு சொல்கிறாருன்னா அதை பண்ணக்கூடாது. ஸோ முதலாவது நம்ம இந்த பர்டிகுலர் போர்ஷன் செகண்ட் வேர்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது முதலாவது கீழ்ப்படிதல். இரண்டாவதாக இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இட்டர்னல் சால்வேஷன். நாட் ஜஸ்ட் அந்த இடத்துல சால்வேஷன் கிடையாது, அந்த இடத்துலயும் ரட்சிப்பு உண்டு. அவங்க ஒன்ஸ் காடோட கிங்டம்க்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா தான் அங்கே இருப்பாங்க. இட்டர்னல் சால்வேஷன் காட் அவங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இரண்டாவதாக நம்ம கற்றுக்க வேண்டியது ரட்சிப்பு. ரட்சிப்பு குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12. ஆமென். ஸோ இந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோன்னா, அவராலே அன்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஸோ காட் ஒருத்தர் தான் சால்வேஷன். அதாவது வெவ்வேறு விதமான சால்வேஷன்ஸ் காடு கொடுக்கலாம், ஆனால் டெஸ்டினி காடோட சால்வேஷன் மட்டும்தான். இதில் இந்த ரட்சிப்பு பார்த்தோன்னா இதை 3 விதமாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கல்வன் அண்ட் ஏசப்பாவோட சீனுக்கு ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த கல்வன் தன்னோட லாஸ்ட் மினிட்ல அவன் என்ன பண்ணுறான், கர்த்தரே ரட்சிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டான். the Lord is only his salvation அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ கர்த்தரே ரட்சிப்புன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து ஏசப்பா கிட்ட பேசுகிறான் இல்லையா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அது வந்து கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு கேட்குறான். அவன் என்ன இந்த மாதிரி கொஞ்சம் நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு கேட்குறான். லாஸ்ட்டாக ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு.
அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கர்த்தரே ரட்சிப்பு என்று தெரிஞ்சுக்கிறான், கர்த்தரிடத்துல ரட்சிப்பு பெறுகிறான், மூன்றாவது கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிறான். இது இந்த 3 காரியங்கள் வந்து ரட்சிப்பு குறித்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. மூன்றாவது இந்த பகுதியில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து மன்னிப்பு. நம்மளுக்கு தெரியும், இந்த பகுதி நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், அவன் கல்வன், லிட்ரலாக அவன் வந்து ஒரு தீஃப். எவ்வளோ தெஃப்ட் பண்ணியிருப்பான், எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல அவன் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்குறான், ஆனால் இன்டெரக்டாக ஒப்பு கொடுக்குறான். ஸோ ஏசப்பா ரிப்ளை கொடுக்கறதன் மூலியமாக அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. மன்னிப்பு கிடைக்கவோ தான் பரதீஸுக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு பாவம் இருக்கிற யாருமே வந்து பரதீஸ்லயோ பரலோகத்துக்கோ என்டர் ஆக முடியாது. அப்போ ஏசப்பா பரதீஸ்க்கு கொண்டு போறாரு அப்படின்னா அவனோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்னப்பா, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், எதா இருந்தாலுமே அவர்கிட்ட அந்த செகண்ட் அது லாஸ்ட் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் காட் அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் இட்ஸ் நாட் ஓவர். ஸோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம், நாம் அவரிடத்துல மன்னிப்பு பெறுவோம். ஸோ ஏசப்பா கொடுத்த இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா, அவர் நம்மளோட பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சிப்பார். கர்த்தர் தந்த வாக்குக்காக ஸ்தோத்திரம்.